வெளியே வரும்போது சட்டை போட பார்த்தியா? அப்புறம் எப்படி மாஸ்க் போட போறது சொல்றா? இந்த மாதிரி ஆளுங்க யாரை பார்த்து முறைச்சிக்கினே வந்து ஒளிஞ்சிக்கினே. பேலன்ஸ் நீ வச்சுக்கோ, ஒரு மாஸ்க் எடுத்துக்கிறேன். பேலன்ஸா? ஏய் கொன்றுவேன். ஏய் வேற மாஸ்க் எடுத்துக்கடா. யோ சின்ன வயசுல எனக்கு ஆரஞ்சு தான் ஃபேவரட். டேய் சொன்னா கேளுடா, அது ஸ்பெஷல் மாஸ்க்டா, வேற மாஸ்க் எடுத்துக்கோ. போயா. டேய் சொன்னா கேளுடா, அது ஸ்பெஷல் மாஸ்க்டா. வீணா அந்த மாஸ்க் போட்டு பிரச்சனைல மாட்டிக்காதடா. டேய் தம்பி நில்லடா. டேய் இந்த மாதிரி தோப்பு கட்ட போற சார். எங்கடா வரிக்கே கிளிக்கிட்டு. தம்பி நில்லுங்க தம்பி. இவர பாரு நீ மாஸ்க் போட்டு சேஃபா இருக்க. ஏன்பா மாஸ்க் போடுங்க. நீங்க போங்க தம்பி. என்ன போட்டா நம்ம இருக்குது. இது அழகா இருக்கே. இன்னைக்கு எப்படியாவது போட்டோ பிடிக்க கத்துக்க வேண்டியதான். வாங்க தம்பி. அண்ணே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணுண்ணே. 8 ஃபோட்டோ 60, 16 ஃபோட்டோ 100. தம்பிக்கு என்ன? 16 எடுத்துருங்கண்ணே. சரிப்பா. தம்பி தலை சீவி பவுடர் அடிச்சு ரெடியாங்க. நமக்கு எதுக்குண்ணே மேக்கப்பு? நேச்சுரல் பியூட்டி தானே நம்ம. ஏய் சொன்னா கேளுடா, அது ஸ்பெஷல் மாஸ்க்டா, வேற மாஸ்க் எடுத்துக்கோ. தம்பி ஏன் கத்துற? மாஸ்க் கழட்ட முடியலண்ணே. ஒரு மாஸ்க கூட கழட்ட முடியலையா? பொறுமையா கழட்டுங்க. ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. வலிக்குதுண்ணா. வலிக்குதியா? வலிக்குதுங்கிறல்ல. என்னப்பா மாஸ்க கழட்ட முடியல? மாஸ்க்ல ஏதோ இருக்குப்பா. பாஸ்போர்ட் அப்ளை பண்ண இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணனா ஃபாரின் ஜாப் மிஸ் ஆயிருண்ணா. வீட்டுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆகுண்ணா. ஃபோட்டோ எடுத்து எடிட்டில் தூக்க முடியுமாண்ணா மாஸ்கா? தம்பி நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. வீட்டில் ஏதாவது பழைய ஃபோட்டோ இருக்கும், அதை யூஸ் பண்ண. ப்ளீஸ்ண்ணா இடத்த காலி பண்ணுப்பா. சரி பேய் மாஸ்கா இருக்கும் போல. உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு மட்டும்தான் வரும். யோ மென்டலே, என்னையா மாஸ்க் கொடுத்தா மூஞ்சில ஒட்டிச்சியா? வர மாட்டேங்கியா? ஏன்யா சிரிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னேனே, நீ என் பேச்சை காதில் வாங்காம அந்த மாஸ்க் எடுத்துட்டு ஓடின. இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட. சரியா எப்படியா அந்த மாஸ்க்கை கழட்டியா? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாஸ்க் போட்டேன். இன்னும் 12 மணி நேரத்தில் பௌர்ணமி வந்துடும். காலையில் 8 மணிக்கு இந்த மாஸ்க் போட்டிருக்கேன். நைட்டு 8 மணிக்கு தான் இந்த மாஸ்க்கை கட்ட முடியும். அது வரைக்கும் வர கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். யோ பௌர்ணமிக்கு மாஸ்க்கு என்ன சம்பந்தம்? வளராதியா, கழட்டி விடியா. என்னால் எதுவுமே பண்ண முடியாது தம்பி. யோ ப்ளீஸ் ஏதாவது பண்ணியா. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க தம்பி. வந்துட்டு மாஸ்க்கு கைட்டு ப்ளூடூத் ஹெட்செட் போட்டு கண்ட பாட்டு கேட்கும் போது நினைச்சேன். ஓயோ சாமியார்னால இந்த பௌர்ணமியை விட மாட்டேங்கிறாங்க. மச்சான் டேய் அயாசே சொல்லு, என்ன பிரச்சனை? எப்படா கரெக்டா பிரச்சனைன்னு சொல்ற? ஆமா நீ ஹாப்பியா இருக்கும்போது என்னைக்கு எனக்கு கால் பண்ணிக்கிற? பிரச்சனை தானே உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்பவே வரும். சொல்லு என்ன பிரச்சனை? நேர்ல சொல்றேன்டா. எங்கடா இருக்க? அப்படியா? என்கிட்ட வண்டி வேற இல்ல, நீ தானே கூட்டு போனோம். நம்ம எப்பவுமே ரெகுலரா மீட் பண்ற பேக்கரி பக்கத்துல ரோட்டாண்ட வந்துரு, நான் வந்துடுறேன். பக்கத்துல வரேன்னு சொல்லும் போதே தெரியும் வந்துருக்க மாட்டேன். அறிவு கேட்ட நாயே. டேய் எங்கடா அவன்? சார் என்ன சார் கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. முட்டில ரெண்டு தடை தண்டை புரியும் சார். இவனா பாருங்க. இவன் தான் சார். கண்ணை பார்த்தா இவன மாதிரி தான் சார் தெரியுது. டேய் மாஸ்க் கழட்டா. சார் மாஸ்க் கழட்டறன்ற. சார் நிஜமா சொல்றேன் சார். கழட்டா நான் சொல்லிட்டே இருக்கேன். மாஸ்க் கழட்ட முடியாது. பொய்யா சொல்றேன். கழட்டா. சார் கழட்டா சார். கழட்டா சார். சார் வலிக்குது சார்.
மச்சான் அடிக்கிறாரா என்னன்னு கேளுடா. எவ்வளவு தில்லு இருந்தா என் ஃப்ரெண்டு மேல கை வைப்பீங்க? கேளு மச்சான். நீ யார வேணா இருங்க, பட் ஒரு நிமிஷம் இருங்க. மச்சான், நான் எந்த பொண்ணுமே லவ் பண்ணாதுன்னு சொன்னியே, இப்ப என்னையும் சுதேஷ்னி லவ் பண்றாடா. ரொம்ப நிறுத்துறா. இவன் தான் உங்க ஃப்ரெண்டா? சார் என் உயிர் சார் அவன். உயிர் கை கால நல்லா தானடா இருக்கு சார். இல்ல சார், கொஞ்சம் அழுக்காகுது. கழுவுறீங்களா? எதுக்குடா திருடுறீங்க? திருடுவீங்களா? ஆனா மச்சான், உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டடா. சொல்லியா? சார் அந்த கல்லாப்படியை தேடிட்டு வந்தவங்கள மடக்கி புடிச்சாச்சு சார். எது? அப்ப அது இவனுக்கு இல்லையா? சார் அவங்க நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க சார். அதுல வெறும் 80 ரூபாய் மட்டும் தான் சார் இருக்கு. வெறும் 80 ரூபாயா? யோ, வெறும் 80 ரூபாய்க்கு தான் தலப்பறியா? சார் சாரி தம்பி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. ஆளை பிடிச்சாச்சா, நீங்க கிளம்பலாம். கிளம்புங்க சார். என்னடா? என்ன? ஒன்றும் இல்லை சார். கிளம்பு கிளம்பு கிளம்பு. அந்த கண்ணாடி எந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போடலாம் நினைச்சேன். யோ, அந்த 80 ரூபாய் இங்கே எடுத்துட்டு வாயா. டேய், இவங்கிட்டலாம் அடி வாங்க வச்சிட்டியடா. அந்த மாஸ்கை கட்டி தொந்தாதான் என்னடா? ஏய், அதான்டா பிரச்சனை. வீட்டுக்கு வா மச்சான் சொல்கிறேன். டேய், சின்ன குழந்தை மாதிரி ஏப்ரல் ஃபூல் பண்ணி விளையாட இத்தனை நாள் கழிச்சு என்ன வர சொல்லியிருக்கேன். போடா. ஏய், சத்தியமா கழட்ட முடியலடா. ஏடா இந்த மாஸ்கை உனக்கு சோம்பேறித்தனமாடா? என்ன மாஸ்க் சொன்னேன்ல. சாரிடா. ஐடியா. உனக்கு மட்டும் ஏன்டா ஏதோ பிரச்சனைலாம் வருது? இவனா போய் தேடி போய் இழுத்துட்டு வருவான் போல. மா ஏய் அயசு, சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லம்மா, இனிமேதாம்மா. ஊருக்கு கிளம்போது என்ன சொல்லிட்டு போனேன்? டயத்துக்கு சாப்பிடுன்னு சொன்னா இல்லையா? மட்டன் பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு அப்பாக்கும் வச்சிடு. மட்டன் பிரியாணியா? கிச்சன்ல இருக்குடா, சாப்பிட்டு இருக்காத. அஜிஜோ, சாப்பிட முடியாது. இந்த சோறு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணும். ஹலோ அயாஸ், கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு வரணுமா? என்னாச்சு? நீ வா, நான் சொல்றேன் ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? நீ வா. ஏன்? சரி வர. டேய் வாடா நீ. டேய், நீங்க இரு, உங்க அப்பா வந்தா சமாளி. டேய், என்ன சமாளிக்க சொல்லிட்டு போறான்? லூசு. சரி, என்ன ஹெல்ப்? எதுக்கு வர சொன்ன? என் பர்த்டே ஸ்பெஷலாக ஒன்று தரேன்னு சொன்னல, எப்போ தர போகிறேன்? முத்தமா? வேணாம், அப்பா வந்துட போறாரு, அப்புறம் மாட்டி போ. சொன்னா கேளு. எங்கள் அப்பா இல்லை, வர லேட் ஆகும். வேணாம் சொன்ன. ஐயோ, என்ன கடவுளே, 90s கிட்ஸுக்கு ஒரு கிட்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ பார்த்து இந்த நிலைமையில மாஸ்கை வேற கழட்ட முடியாது. இதை பாரு, நான் மாஸ்கை கழட்டக்கூடாது. புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. வீட்டில் யாரும் இல்லைல்ல? நீ கேட்கவா? ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிருந்தேன். கிஸ் தெரியும்? கிஸ்ஸா? உனக்குப்பா எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா. கிஸ்ஸா? கல்யாணத்துக்கு அப்புறமா?
ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஏய் வீட்லலாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன லூசா நீ? சும்மா வீடு பேரண்ட்ஸ் கல்ச்சர். ஒரு கிஸ் தானே. ஓ சீன் போட்டு. என்னாச்சு உனக்கு? அந்த கம்பளி பூச்சி மீசக்காரன்ட்ட மட்டும் நம்ம மாட்டோம்னா. ஐயோ சார். யாரா நீ? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நீங்க வெளியே போன டைம்ல என் ஃப்ரெண்டு உங்க பொண்ணை பார்க்க உள்ள போயிட்டா சார். அதான் வெளில இருக்கு சார். என்னது? அப்பா தப்பி ஓடிடுறா சார். நான் எதுவும் பண்ணல சார். ஒரு நிமிஷம் இங்க பாரு, நான் சொல்றது கேள. நான் ஒரு கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் லவ்வர்ஸா இருந்தாலும் கிஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை நம்ம தானே காப்பாற்றணும். என்னை மன்னிச்சிரு. கல்யாணத்துக்கு முன்னாடி கிஸ்லாம் தர முடியாது, புரிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. சூப்பர் சார். கேட்டேன், எல்லாத்தையும் ஜன்னல் வழியா கேட்டேன். ஒட்டு கேட்டதை எவ்வளோ பெருமையா சொல்றான். ஒன்றும் இல்லை சார். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? என் பொண்ணு கரெக்டான வாழ்க்கை துணையை தான் செலக்ட் பண்ணியிருக்கா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீதான் என் மாப்பிள்ள. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மாமா. வெரி குட் மாப்பிள்ள, வெரி குட் வெரி குட். இவன் என் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் பக்கத்துல வாங்களேன். என்ன மாமா? வாங்க. எதுக்கு மாமா? வாங்க மாப்பிள்ள, எனக்கே உங்களுக்கு முத்த கொடுக்கணும் போல. நோ கிஸ், கல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். மாமா இருந்தாலும் சரி. ஐயோ எப்படிப்பட்ட மாப்பிள்ள? என் மாப்பிள்ள என் மாப்பிள்ள என் மாப்பிள்ள என் மாப்பிள்ள. ரீல்ஸ் ஃபேமிலியா? என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் மாப்பிள்ளடா. என் மாப்பிள்ளடா. டேய், எனக்கு தானடா மாஸ்க் பிரச்சனை. சரியா விடுறா. அது இல்லை மச்சான், வீட்டாண்ட இருக்க எல்லாருக்குமே கொரோனாடா. நியூஸில் வேறு நாளுக்கு நாள் கேசஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னு காட்டிகிட்டே இருக்காங்க. ஊர்லேருந்து அம்மா கால் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப பயப்படுறாங்கடா. என்ன ஆக போதும், இதெல்லாம் எப்போ சரியாகி லைஃப் பழைய மாதிரி ஆகும் நினச்சாலே பயமாக இருக்கு மச்சான். டேய் ஏன்டா அழுகுற? மணி 8 போது மாஸ்க் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்க போற. மச்சான், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கொரோனால இறந்துட்டான். குரூப்ல மெசேஜ் வந்திருக்குடா. அயாசு க்ளோஸ் ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ நம்ம யாரு? நம்மளும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். மாஸ்க்கு. ஓப்பா, இனிமே நம்ம சேஃப்டி தான். ஆமாடி அயாசு, அது அயாசு. டேய் என்னடா? மணி 8 ஆயிடுச்சுடா. இந்த மாஸ்க் எடுத்து தூக்கி போட்டு வேற மாஸ்க் எடுத்து போடு. டேய் டைம் ஆகுது, வாடா. வீட்டாண்ட இருக்க எல்லாருக்குமே கொரோனாடா. இந்த மாஸ்க்குனால நமக்கு நல்லதுதான் நடந்திருக்குல்ல.
இந்த கொரோனா காலகட்டத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்ட்ரெஸ் உங்களை பாடாப்படுத்துதா? அந்த ஸ்ட்ரெஸ் எதிர்கொள்ள பிளாக் ஷீப் களம் இருக்குது புத்தம் புதிய கேம் ஷோஸ். இது BS வேல்யூவின் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சம்மர். வர மே 17 தொடங்கி 31 வரை உங்க பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல. இன்னைக்கு ட்ரை பண்றோம்னா நம்ம கேமோட டாஸ்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பலூன்ஸ் வச்சு தான் சேவ் பண்ண போறோம். ஜான்சினா வச்சிருக்கீங்களா? எவ்வளவு ஜான்? நம்மளுடைய பிளாக் ஷீப் டீம் 3 அணிகளா பிரிஞ்சு வித்தியாசமான பல புதிய டாஸ்க்குகளை விவகாரமா ட்ரை பண்ண போற கலகலப்பான கேம் ஷோ தான் ட்ரை பண்றோம். இருங்க ஐஎஸ்ல போலீஸ் பிந்திரண்டட்டியா நான் கிடையாது. சத்தியமா வில்லேஜ் கிடையாது. 2 மாஃபியா இருக்கு பாருங்க. வில்லேஜரா சத்தியமா நம்புடா. ரசனா மாஃபியா இல்லன்னு எப்படி சொல்றீங்க? ரசனா சரி ஓகே. வேஸ்டா ஒன்னு வேஸ்ட் பண்றீங்க. அது மட்டும் சொல்லுங்க. இது ஒரு வேஸ்ட் முடிவு. இதேதான் அவரு சொன்னா. ரசனா நடி தெரியாது மாட்டிக்குவான். ரசனா ஊருக்குள்ள பொதுமக்கள் யாரு, திருடன் யாரு, போலீஸ் யாரு, டாக்டர் யாருன்னு விளையாடுற அவங்களுக்கும் தெரியாம பாக்குற நமக்கும் தெரியாம குழப்புன்னு குழப்பக்கூடிய புத்திசாலித்தனமான கேம் ஷோ திருடா திருடா. அந்த ஒரு பிளாக் ஷீப் யாருன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. கடுகுங்க மறுவாளே கடுகு நினைச்சு சார். ஏய் இது சக்கரையா செக் பண்ணு. சக்கரை தான். இல்ல கூட செக் பண்ணேன். அப்புறம் பேச ஆரம்பிப்பேன். இது உப்பு செக் பண்ணு. நாலு பேரா ஒரு விஷயத்தை முடிக்கலான்னு களத்துல இறங்குறப்ப உள்ளுக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருந்து அந்த வேலையை சதைச்சுச்சுன்னா எஸ் அந்த பிளாக் ஷீப்பை கண்டுபிடிக்கிற ஷோ தான் ஹூஸ் த பிளாக் ஷீப். நம்ம நினைக்கிற திரைப்படத்தை எப்படா ஒரு 18 கேள்வியில வந்து கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? 2000க்கு பின் வந்து திரைப்படமா? ஆம். நாயகன் ஒரு வாரிசு நடிகரா? இல்லை, இன்னும் 2 கேள்விகள் மட்டுமே இருக்கின்றன. 90s கிட்ஸ் பார்த்து ரசிச்சு வீட்ல விளையாடி பார்த்த கிராண்ட் மாஸ்டருக்கு ஈக்குவலா இதோ களம் இருக்கிறோம் சினிமா சித்தன். இப்படி வெரைட்டியான ஷோஸோட சேர்ந்து ஃபன் பண்றோம் vlog Black Sheep Digital Awardsனு 2 வாரங்களுக்கு தினம் ஆரவாரமான பல வீடியோக்கள். அப்புறம் வழக்கம் போல இந்த வீடியோக்களை அன்கட் வெர்ஷன் முழுசா பார்க்கணும், முதல் நாளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் போன் எடுத்து பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல BS வேல்யூ ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.